ஹலோ டிசைனர்ஸ், வெல்கம் டு எஸ்பிஎஸ் ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பேட்டர்ன் ஸ்டிச்சில் டைப் 2 பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் ஷேப் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செயின் ஸ்டிச்சால் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டைப் 1க்கு வந்து ஹனிகோம் மாடலில் போட்டிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா செமி சர்க்கிள் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இதையுமே ஒரு 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 சென்டிமீட்டர் இல்லை 1/2 இன்ச் கேப்பில். சரிங்களா? இப்போ அதை ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்னா செயின் ஸ்டிச் போட்டுட்டு பேட்டர்ன் 1க்கு பண்ண மாதிரியே பட்டன் ஹோல் போட போகிறோம். அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதில் செயின் போட்டிருக்க மாட்டோம். இதில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு பட்டன் ஹோல் போடுறோம். போட்டுட்டு குட்டி லாக் போட்டுட்டு இப்போ நம்ம பக்கத்தில் செயின் போடுவோம் இல்லையா, அதை போட வேண்டாம். அப்படியே என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரைட்டாக மேலே குத்திடலாம். குத்திட்டு இப்போ நம்ம லாக் போட்டுவிட்டோன்னா அந்த பக்கத்தில் இருக்க செயின் தானாகவே விழுந்துடும். ஓகேவா? உள்ளே ஆல்ரெடி ஒரு செயின் ஸ்டிச் இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் இது வேறு கலரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போடும்போது சேம் கலர்லேயே போட்டிங்கன்னா உள்ளே இருக்க செயின் ஸ்டிச்சும் இந்த பக்கவாட்டு செயின் ஸ்டிச்சும் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? பேட்டர்ன் 1க்கும் 2க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதில் ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டு அந்த லைனில் அப்படியே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம். இதில் அந்த லைன் மேலே செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு போடுறோம். இன்னொன்று பக்கவாட்டில் போட போகிற அந்த செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா போட மாட்டோம். ஓகேவா? இப்போ குத்திட்டு பக்கத்தில் செயின் போடுவோம் இல்லையா பேட்டர்ன் 1க்கு, அது போடக்கூடாது. போடாமல் அப்படியே குட்டி லாக் போடுறதுக்கு அப்புறம் லாங்காக எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ அங்கே பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போட்டுட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் பேட்டர்ன் டைப் 2. இதுக்கு நீங்கள் எந்த டிசைனுமே போட வேண்டாம். இந்த ஒரு ஷேப் போட்டால் போதும். இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஸ்டிச்லாம் கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதையே தான் நம்ம வந்து 2 லைனுக்குமே பண்ண போகிறோம். இப்போது பேட்டர்ன் 1ல் நம்ம என்ன பண்ணுவோன்னா மேலே இருக்க அந்த ஸ்டிச்சில் என்ன பண்ணுவோன்னா இழுத்து போட சொன்னேன். எதுக்குன்னா அந்த ஹெக்ஸகான் ஷேப் வந்து நம்மளுக்கு வரணும், பார்க்க ஹனிகோம் மாதிரி இருக்கணுன்றதுக்காக. இது வந்து நம்ம இழுத்து போட முடியாது. ஏன்னா உள்ளே வந்து செயின் ஸ்டிச் இருக்குது. சரிங்களா? நீங்கள் அதில் போட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா கிளாத்து டேமேஜ் ஆகும். அதனால் இந்த பட்டன் ஹோல் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலான ஃபோர்ஸ்லேயே கொடுங்க. பேட்டர்ன் 1க்கு கொடுத்த மாதிரி என்ன பண்ணாதீங்கன்னா வேகமாக பிடிச்சி இழுக்காதீங்க கீழே. அது வந்து அந்த டைமண்ட் ஷேப்பில் ஓரளவுக்கு மேலே வராது. அதில் வந்த மாதிரி அழகாக அந்த அருங்கோண வடிவன்றது இதில் வந்து வராது. இது ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சு தான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.